ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வரதராஜன் பழனிசாமி. நான் கடந்த 15 வருஷமாக ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த 5 வருஷமாக டைரெக்டாக ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் மார்க்கெட் பற்றின நாலேஜையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு வரேன். அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். முக்கியமாக கேண்டில் ஸ்டிக்ஸ் சார்ட்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் இஎம்ஐனா என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இஎம்ஐங்கிறது ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரேடிங் இண்டிகேட்டர். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி எதுவுமே தெரியலைனா கூட வெறும் இஎம்ஐ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். ட்ரேடிங்கில் பொதுவாக 3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, எப்போ ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும் அல்லது என்ட்ரி எடுக்கணும், எப்போ ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணணும் அல்லது அதுலேருந்து எக்ஸிட் ஆகணும். இந்த ரெண்டுமே இல்லாமல் எப்போ ஒரு ஸ்டாக்கில் எதுவுமே செய்யக்கூடாது, சும்மா வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த 3 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக இருப்பீங்க. இந்த 3 விஷயத்தையும் இஎம்ஐ யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இஎம்ஐனா என்ன? இஎம்ஐ எப்படி ஒரு ட்ரெண்டை உங்களுக்கு ஏர்லியாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும்? இஎம்ஐவே ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் எப்படி ஆக்ட் ஆகும்? நாம் ஏற்கனவே பார்த்த ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் கூட இஎம்ஐவை கம்பைன் பண்ணி ஸ்மார்ட்டாக எப்படி டெசிஷன்ஸ் எடுக்கிறது, மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸில் இஎம்ஐவை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய லைவ் ஸ்டாக் எக்ஸாம்பிள்ஸில் இஎம்ஐயை யூஸ் பண்ணி நான் சார்ட்டை அனலைஸ் பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல இஎம்ஐனா என்னன்னு பார்க்கலாம். இஎம்ஐயோட எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். மேத்தமெட்டிக்ஸில் மூவிங் ஆவரேஜ் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, ப்ரீவியஸ் டேயில் ஒரு சார்ட்டோட வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆவரேஜ் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் டேஸோட ஆவரேஜை எடுத்து தென் அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். நிறைய டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ் இருக்குது. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ், ஹல் மூவிங் ஆவரேஜ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த இஎம்ஐ தான் ரொம்ப பாப்புலராக சார்ட் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சார்ட் அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ட்ரேடிங் வியூ சார்ட்டில் இந்த இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இஎம்ஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பொனென்ஷியல். இதை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இஎம்ஐ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் லைன் ஒன்று உங்கள் சார்ட்டில் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி இதோட செட்டிங்ஸ் போங்க. நாம் இப்போ இஎம்ஐயோட செட்டிங்ஸில் இருக்கோம். இந்த லைனோட கலர் நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் அது ப்ளூலேயே இருக்கட்டும்னு விட்டுறேன். இதோட லென்த்தில் போயிட்டு நீங்கள் 200 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். 200 டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. இப்போது இந்த லைன் கீழே வரதை நீங்கள் பார்க்கலாம். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நாம் ஒரு பாயிண்டில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 200 டேஸோட ஆவரேஜை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டை அது பிளாட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதுக்கு முன்னாடி இருக்கிற 200 டேஸ். ஸோ நாம் இருக்கிறது இப்போ டெய்லி சார்ட். அதனால் முன்னாடி 200 டேஸோட ஆவரேஜை எடுத்து அதை இன்றைக்கி பிளாட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு அதோட ப்ரீவியஸ் 200 டேஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டே வரும். அதை தான் நம்ம இஎம்ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இஎம்ஐ லைன் இங்கே ப்ளூ கலரில் இருக்கிறது 200 இஎம்ஐ லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நீங்கள் 20, 50 அந்த மாதிரி நிறைய எந்த மாதிரி வேல்யூஸ் வேணாலும் வச்சுப்பாங்க. பட் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது 200 டே மூவிங் ஆவரேஜ். ஸோ அதனால் நான் உங்களுக்கு 200 டே இப்போது எடுத்திருக்கேன். இப்போது இந்த லைன் பாருங்கள். இந்த இஎம்ஐ லைன் இது அதானி என்டர்பிரைஸோட ஒரு டெய்லி சார்ட். அதானி என்டர்பிரைஸ் இனிஷியலாக
ஒரு ரொம்ப பாப்புலர் ஆகி ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நியூஸ்னால அது வந்து சடனாக ஃபால் ஆச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இஎம்ஐ லைன் வந்து பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த இஎம்ஐ லைனை யூஸ் பண்ணுறோம். இதில் பாருங்கள், இந்த சார்ட்டில் ஒரு ரேஞ்சிலேயே இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 200 ரேஞ்சில் இருந்திருக்கு. 200 ரேஞ்சில் இருந்த ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் போயிருக்கு பாருங்கள். இங்கே இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப் ட்ரெண்ட். 200 ரேஞ்சில் இருந்த ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1700 வரைக்கும் போயிருக்கு. ஒரு பெரிய அப் ட்ரெண்ட். இந்த அப் ட்ரெண்டை வந்து பொதுவாக அது வந்ததுக்கப்புறம் இது ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். பட் அது வர்றதுக்கு முன்னாடியே நாம் இந்த ட்ரெண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு இந்த இஎம்ஐ லைன் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். அது எப்படின்னா, ஸோ இந்த இஎம்ஐ லைன் நீங்கள் ட்ரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் உங்கள் சார்ட் வந்து அந்த இஎம்ஐ லைனை வந்து பிரேக் பண்ணும். ஸோ எந்த இடத்துல பிரேக் பண்ணுதோ, ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். ஸோ அந்த சார்ட்டை வந்து இந்த பாயிண்டில் அது பிரேக் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் வந்து 21 ஜூலை 2020 இந்த இடத்துல அந்த கேண்டில் பிரேக் ஆகிருக்கு. அந்த இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லாகவே ஒரு பெரிய அப் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட சார்ட் வந்து அந்த இஎம்ஐ லைனுக்கு கீழே வரவே இல்லை. ஸோ அப்போது எப்போ வந்து ஒரு சார்ட் இஎம்ஐயை பிரேக் பண்ணுதோ அப்போது அதோட ப்ரைஸ் மேலே போக போகுது, ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஎம்ஐயை வந்து கிராஸ் பண்ணுச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அந்த ட்ரெண்டை வந்து அது இண்டிகேட் பண்ணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்டாக்கோட அப் ட்ரெண்டை வந்து இஎம்ஐ காட்டி தந்த மாதிரி இந்த ஸ்டாக் வந்து ஒரு நியூஸால் ரொம்ப பெரிய வீழ்ச்சி வந்துச்சு நம்மளுக்கு தெரியும். அந்த டவுன் ட்ரெண்டையும் இந்த இஎம்ஐ வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்கு. அது எப்படின்னு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த இஎம்ஐக்கு மேலே இந்த சார்ட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அந்த இஎம்ஐ லைனுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு பாருங்கள். எப்போ வந்து இந்த இஎம்ஐ லைனை வந்து பிரேக் பண்ணுதோ, அது பிரேக் பண்ணுற இடத்த பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கேண்டிலால் அது பிரேக் பண்ணியிருக்கு. அப்படி பிரேக் பண்ண உடனேயே நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மறுபடியும் ரொம்ப கீழே விழப்போகுது அப்படிங்கிறத. ஏன்னா இந்த லைனுக்கு மேலேயே வந்து சின்ன சின்ன டவுன் ட்ரெண்ட்ஸ் வரும், ஸ்டாக் கீழே வரும். பட் ஆனால் அது ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டாக இருக்காது. பட் எப்போ இந்த லைன் பிரேக் ஆகுதோ, இஎம்ஐ லைன் பிரேக் ஆகுதோ, அப்போ வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 3000 ரேஞ்சில் இது பிரேக் ஆனது 1000க்கு வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 1000க்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட். இதையும் வந்து இஎம்ஐ லைன் வந்து நம்மளுக்கு முன்னாடியே காட்டி கொடுத்துருக்கு. ஸோ இஎம்ஐ லைனை பிரேக் ஆன உடனேயே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகி பெரிய டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எல்ஐசியோட டெய்லி சார்ட். ஸோ எல்ஐசி ஸ்டாக் பற்றி நம்மளுக்கு தெரியும். என்னென்னா ரொம்ப பாப்புலராக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஐபிஓ. இந்த ஸ்டாக் வந்து போன வருஷம், அதாவது 2022 மேல வந்து லிஸ்ட் ஆச்சு. அப்போ லிஸ்ட் ஆனதில் இருந்து அதோட ப்ரைஸ் வந்து கீழேயே போய்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப தூரம் கீழே போய்கிட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி இப்போ சமீபத்தில் அதோட ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. இப்போது இது வந்து 2023 ஃபஸ்ட்டு மார்ச்சில் ஒரு இஎம்ஐ லைனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது 200 கேண்டில்ஸ் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த முன்னாடி இருந்த 200 கேண்டில்ஸோட ஆவரேஜ் பாயிண்ட். ஸோ அந்த ஆவரேஜ் பாயிண்ட்லேருந்து அது க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த இஎம்ஐ லைனுக்கு கீழேயே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பாருங்கள், இந்த ஜூன் 20 வந்து இந்த கேண்டில் வந்து அந்த இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணாலுமே ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வரலை.
அது வந்து ஆக்சுவலாக கன்சாலிடேஷன்லேயே இருந்திருக்கு. நிறையா நாள் வந்து அந்த இஎம்ஐ லைன் பக்கத்துலேயே அது ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேலே போனாலுமே திருப்பி வந்து கீழே வந்திருக்கு. இந்த மாதிரி கொஞ்ச நாள் அந்த இஎம்ஐ லைனை அந்த இஎம்ஐ லைன் ஒட்டியே வந்து இது வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்திருக்கு. கன்சாலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. அந்த பிரேக் அவுட் வந்து இங்கே நடந்திருக்கு பாருங்கள். ஒரு பெரிய கேண்டிலால் அந்த இஎம்ஐ லைனை வந்து அது பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய மருபோசோ கேண்டிலால் அது பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணதெல்லாம் வந்து ஒரு நார்மல் கேண்டில். பட் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய புல்லிஷ் ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய புல்லிஷ் ஸ்ட்ரென்த், அதுவும் வந்து மூவிங் ஆவரேஜை வந்து இது பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் போகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த அப் ட்ரெண்டை வந்து இஎம்ஐ வந்து நம்மளுக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஷேர் வந்து 1000 வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 500 ரேஞ்சில் இருந்தது, 1000 வரைக்கும் போயிருக்கு. இது வந்து பேடிஎம்மோட டெய்லி சார்ட். இந்த ஸ்டாக் பற்றியும் நம்மளுக்கு தெரியும். இதுவும் வந்து சடனாக வந்து எப்படி ஃபால் ஆச்சு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதையும் வந்து நம்மளுக்கு இஎம்ஐ வந்து காட்டி கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 800 ரேஞ்சில் அந்த இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிட்டு ஒரு பெரிய மருபோசோ கேண்டில் இஎம்ஐ லைனுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அந்த இஎம்ஐ லைனுக்கு கீழே ஒரு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆனதுனால இது வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் கீழே போயிருக்குன்னு பாருங்கள். அது வந்து இஎம்ஐ லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாலுமே பிரேக் ஆகாமல் திருப்பி ஒரு பெரிய கேப் டவுனில் அது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட். இதையும் வந்து நம்ம இஎம்ஐ ஒரு சிம்பிளான இந்த இஎம்ஐ நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் வந்து வேறு எதுவும் தெரியலைனாலும் இந்த இஎம்ஐ சிம்பிளான இஎம்ஐ தெரிஞ்சால் மட்டுமே இஎம்ஐயை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வரப்போகுது, இஎம்ஐ கிராஸ் பண்ணி கீழே வந்தால் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த ட்ரெண்டை உங்களால் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். இது வந்து ஜொமேட்டோவோட டெய்லி சார்ட். இந்த சார்ட் பாருங்கள். இதில் ஜொமேட்டோவோட ப்ரைஸ் வந்து இந்த இஎம்ஐ லைனுக்கு கீழேயே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு பாயிண்டில் April 23 வந்து அது இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு க்ரீன் கேண்டிலால் பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது அழகாக அந்த இஎம்ஐ லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. மேலே போய் மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் இருக்குது இந்த ஷேர். 60 ரூபா ரேஞ்சில் இஎம்ஐ லைனை கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இப்போது ரொம்ப ஹை ப்ரைஸ் வரைக்கும் ஒரு பெரிய அப் ட்ரெண்ட், அதாவது இஎம்ஐ லைனுக்கு மேலேயே தான் இது ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம அதை ஈஸியாக சொல்லலாம் இது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இஎம்ஐ லைனை வந்து அது கீழே கிராஸ் பண்ணி வரவே இல்லை. ஒரு சிங்கிள் பாயிண்டில் அது கீழே பிரேக் பண்ண வந்திருக்கு. அந்த இஎம்ஐ லைனே வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இஎம்ஐ லைனுக்கு மேலே ஒரு ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அதோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத, ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்போ இஎம்ஐ லைன் பிரேக் ஆகுதோ, பிரேக் ஆகி கீழே வருதோ அப்போ தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இஎம்ஐ லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஷேரில் நீங்கள் வந்து அதில் பை ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கணும். ஸோ பை ட்ரேட்ஸ் தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். செல் ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இஎம்ஐ லைனுக்கு மேலே நீங்கள் வந்து இதில் பை ட்ரேட்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நிஃப்டி 50யோட டெய்லி சார்ட். இதில் இந்த இஎம்ஐ லைன் பாருங்கள். ஸோ இந்த சார்ட்டோட ப்ரைஸ் வந்து நிஃப்டி 50 வந்து இந்த இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணிவிட்டு ஏப்ரலில் பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இதை ரீடெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. இந்த அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் எப்போல்லாம் அந்த நிஃப்டியோட ப்ரைஸ் கீழே வந்திருக்கோ, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் October 23 திருப்பி அது வந்து அதோட ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. எப்போ இஎம்ஐ லைனை டச் பண்ணுச்சோ அந்த இடத்துல அது வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல இந்த இஎம்ஐ லைன் வந்து ஆக்சுவலாக ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ
ஸோ இந்த சார்ட்டுக்கு வந்து இது ஒரு சப்போர்ட் பாயிண்ட். இஎம்ஐ லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. அது இங்கே மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இந்த பாயிண்ட் பாருங்கள், இங்கேயும் வந்து இந்த இஎம்ஐ லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் கீழே வந்த ப்ரைஸ் கரெக்டாக அந்த இஎம்ஐ ரேஞ்சுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்த உடனே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதில் என்னென்னா, ஒரு இஎம்ஐ லைன் வந்து ட்ரெண்டை மட்டும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதில்ல, அது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் அப் ட்ரெண்ட் போனதுக்கப்புறம் திருப்பி அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அந்த இஎம்ஐ லைன் டச் பண்ண வரும்போது அது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணி அந்த ஸ்டாக் ப்ரைஸை வந்து பவுன்ஸ் பண்ணிவிடும். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இஎம்ஐ வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். டவுன் ட்ரெண்ட் போன ஒரு ஸ்டாக்குக்கு ரெசிஸ்டன்ஸாகவும் அது இருக்கும். இது வந்து எஸ் பேங்கோட டெய்லி சார்ட். இந்த ஷேரும் வந்து எவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த எஸ் பேங்கோட ப்ரைஸ் வந்து இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே அது பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு அது மறுபடியும் இந்த இஎம்ஐ லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி மேலே போயிருந்தாலுமே அதனால் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. மறுபடியும் ஒரு ரெட் கேண்டிலால் அந்த இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் அந்த இஎம்ஐ லைன் கிட்ட அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் அந்த இஎம்ஐ ரேஞ்சுக்கு போன உடனேயே அந்த ப்ரைஸ் வந்து மறுபடியும் கீழே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த இஎம்ஐ லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இதை நீங்கள் கவனிக்கலாம். இங்கே மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து இஎம்ஐ லைனுக்கு கீழேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ரொம்ப காலமாக அதோட ப்ரைஸ் கீழே தான் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த இஎம்ஐயை வந்து அதை டச் பண்ணிச்சோ அப்போல்லாம் வந்து அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் அந்த இஎம்ஐ லைனை பிரேக் பண்ண இத்தனை பாயிண்ட்ஸில் வந்து அந்த இஎம்ஐ லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்படி ரெசிஸ்டன்ஸ் இத்தனை இடத்துல இருந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டிலால் இந்த இடத்துல அது பிரேக் பண்ணி மறுபடியும் மேலே போயிருக்கு. எப்போ வந்து அதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அது மேலே போச்சோ, திருப்பி இந்த இஎம்ஐ லைனுக்கு மேலே ஒரு கேண்டில் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த எஸ் பேங்கோட ஷேர் வந்து இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணி கீழே தான் இருக்குது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், நீங்கள் இப்போ இந்த ஷேரில் என்ட்ரு ஆகக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ் மறுபடியும் மேலே போகுமா அப்படிங்கிறத நாம் ஈஸியாக சொல்லிட முடியும். இது இஎம்ஐ லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் என்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்டாக்கோட டெய்லி சார்ட். ஸோ இந்த இஎம்ஐ லைன் கிட்ட அந்த சார்ட் வந்து இஎம்ஐ லைனில் ட்ரேட் ஆகும்போது என்ன மாதிரி கேண்டில்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். உங்களால் ஈஸியாக வந்து இதோட ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இஎம்ஐ லைன் ஒன்ஸ் பிரேக் ஆன உடனேயே பிரேக் ஆனாலும் ஆகலைனாலும் இஎம்ஐ லைன் பக்கத்தில் என்ன மாதிரி கேண்டில்ஸ் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியாக உங்களால் இந்த ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இது இஎம்ஐ லைனில் தொடர்ந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒரு ஹேமர், இது ஒரு ஹேமர். ஸோ இந்த எக்ஸாக்டாக அந்த இஎம்ஐ லைன் டச் ஆகும்போது உங்களுக்கு வந்து கிளியரான சிக்னல்ஸ் இருக்குது அந்த கேண்டில்ஸில். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வர்றதை ஈஸியாக உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி எப்பெல்லாம் வந்து அந்த ஸ்டாக் திருப்பி இஎம்ஐ லைன் கிட்ட வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து என்ன மாதிரி கேண்டில்ஸ் பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள்.
இது என்ன கேண்டில்? இது ஒரு ஹேமர் கேண்டில். ஸோ ஹேமர் வந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இஎம்ஐ லைன் இந்த இடத்துல இந்த இஎம்ஐ லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டில் இந்த இஎம்ஐ ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன மாதிரி கேண்டில்ஸ்? ஒரு இன்வெர்டட் ஹேமர் பிரிண்ட் பண்ணியிருக்கு, ஒரு ஹேமர் பிரிண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இஎம்ஐ லைனுக்கு கீழே பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து இஎம்ஐ லைன் பக்கத்தில் என்ன மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வருதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட டெய்லி சார்ட். இதில் பாருங்கள், இஎம்ஐ லைனுக்கு கீழே அந்த ஷேர் கீழே பிரேக் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அது பிரேக் ஆகி மறுபடியும் மேலே போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. பட் எப்போல்லாம் வந்து அந்த இஎம்ஐ லைனை வந்து டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்கள். கிளியராக வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ரேஞ்சில் இஎம்ஐ லைன் வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து இந்த ப்ரைஸ் இஎம்ஐ லைனுக்கு கீழே வருதோ அப்போல்லாம் இந்த இஎம்ஐ வந்து ஒரு கிளியரான சப்போர்ட்டாக இருந்து அந்த ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி தொடர்ந்து அந்த ஸ்டாக் வந்து இஎம்ஐ லைன் கிட்ட வந்துட்டு அது சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. பட் ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். என்னென்னா, இப்போ இந்த ஸ்டாக் வந்து இஎம்ஐ லைனை இங்கே டச் பண்ணுது, இது திருப்பி ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? ஏன்னா இந்த இடத்துல கீழே போயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹை பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையுங்க. உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் இருக்கிறதையும் அது பிரேக் ஆனதையும் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த ஹை பாயிண்டில் இங்கே ப்ளஸ் இங்கே இந்த மூணு நாளை வந்து நான் இந்த ட்ரெண்ட் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருந்தாலும் அதை வந்து இந்த கேண்டிலில் பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். இது ஒரு க்ரீன் கேண்டிலில் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போன்னா நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனையும் இஎம்ஐயும் ரெண்டையும் சேர்த்து நாம் வந்து கன்ஃபர்மேஷன் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் நம்ம ஆக்சுவலாக பை பண்ணலாம். ஏன்னா இஎம்ஐ லைனுக்கு மேலே இருக்குது, ப்ளஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பையில் போகலாம். ஸோ அது வந்து திருப்பி கீழே போகாது, மறுபடியும் பவுன்ஸ் தான் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒரு ட்ரெண்ட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் டேஸில் அது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்கள். நான் இன்னுமே கூட ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ மல்டிபிள் டேஸாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கிறது பாருங்கள். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் டச் ஆகிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு, இங்கே இந்த எல்லாமே ஒரே ட்ரெண்ட் லைனில் இருக்கிறத பாருங்கள். ஒன்ஸ் இந்த இஎம்ஐ லைன் டச் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி சார்ட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். அதாவது இந்த இஎம்ஐ வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டாக்கோட ப்ரைஸ் திருப்பி மேலே தான் போக போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கேயும் நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துலையும் வந்து இந்த பாயிண்ட் டச் ஆகிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு, இங்கே டச் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு வேலிடான ட்ரெண்ட் லைன்.
இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது இஎம்ஐட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இஎம்ஐ லைன் சப்போர்ட்டாக இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ எப்போல்லாம் இஎம்ஐ லைனை வந்து அது டச் பண்ணுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி அது பிரேக் ஆயிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக தான் இருக்குது அப்படிங்கிறத. இப்படி இஎம்ஐ லைனுக்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ஷேர் வந்து இப்போ பாருங்கள் ஒரு பெரிய அப் ட்ரெண்டில் இருந்துட்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த ஸ்டாக் வந்து இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இப்போது இஎம்ஐ லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ இந்த ஷேர் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா? கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ இஎம்ஐ லைனுக்கு கீழே அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இஎம்ஐ லைனுக்கு கீழே ட்ரேட் ஆனால் இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரு ஆகக்கூடாதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம பார்த்த அதானி ஸ்டாக் இது பாருங்கள் டவுன் ட்ரெண்டில் இருந்த ஸ்டாக் வந்து இஎம்ஐ மூவிங் ஆவரேஜ் லைனில் இஎம்ஐ லைனில் வந்து கன்சாலிடேஷன் ஆயிருந்திருக்கு. அந்த கன்சாலிடேஷனுக்கு அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் ஆகிருக்கிறத கவனிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஸோ கிட்டத்தட்ட 3 பாயிண்டில் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டிலால் அது பிரேக் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி அதை ரீடெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐ லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இஎம்ஐ லைனுக்கு மேலே நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதுனால இதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து மறுபடியும் மேலே தான் போகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. இப்போ இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இங்கே இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக ஒரு சப்போர்ட் ஜோன் தான் நான் சொல்லுவேன். இங்கே எல்லாமே சப்போர்ட். பட் இங்கே வந்து அது கீழே வந்திருக்கு. அந்த இஎம்ஐ லைனுக்கு கீழே வந்துட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து அந்த இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணியிருக்கு. 200 இஎம்ஐ லைனை இந்த ஸ்டாக் வந்து மேலே பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன டெசிஷன் எடுக்கணும்? இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு டெய்லி சார்ட். ஸோ இதை வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் நீங்கள் பார்க்கணும். லோவர் டைம் ஃப்ரேம்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேரோட நெக்ஸ்ட் டே கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இப்போது பிரேக் ஆகிருக்கு. பட் இன்னும் க்ளோசிங் வந்து நெக்ஸ்ட் டே கேண்டிலில் கன்ஃபர்மேஷன் வந்து இஎம்ஐக்கு மேலே வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்டாக்கில் நீங்கள் என்டர் ஆகணும். இதோட லோவர் டைம் ஃப்ரேம் வந்து இப்போ நம்ம டெய்லியில் இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹவர்லி சார்ட் போங்க. ஹவர்லி சார்ட்டில் போனீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இஎம்ஐ இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து இஎம்ஐயை வந்து அது பிரேக் பண்ணியிருந்தது இல்லையா, ஒரு க்ரீன் கேண்டில் மூலமாக பிரேக் பண்ணியிருந்தது. பட் இப்போ லாஸ்ட் கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில், அதுவும் இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட்டில் காட்டுற இஎம்ஐ வந்து இது ஹவர்லி சார்ட்டோட இஎம்ஐ. இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது வந்து டெய்லி சார்ட்டோட இஎம்ஐ. என்ன வித்தியாசம்? அதாவது நீங்கள் எந்த சார்ட்டில் இஎம்ஐ வரைகிறீங்களோ அந்த சார்ட்டோட ப்ரீவியஸ் 200 கேண்டில்ஸோட ஆவரேஜ் எடுத்து அது வந்து பிளாட் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து டெய்லி சார்ட்டோட பாஸ்ட் 200 டேஸோட ஆவரேஜ் எடுத்து அது வந்து இஎம்ஐ வரைஞ்சிச்சு. பட் இப்போ வந்து ஹவர்லி சார்ட். ஸோ ஒவ்வொரு ஹவரும் ஒரு கேண்டில் அப்படிங்கிறனால லாஸ்ட் 200 ஹவர்ஸோட ஆவரேஜ் வந்து எடுத்துக்கிட்டு இஎம்ஐ லைன் ட்ரா பண்ணியிருக்கு. இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரே சார்ட்டில் டெய்லி ப்ளஸ் ஹவர்லி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2 மூவிங் ஆவரேஜ் இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து 200, செகண்டாக இருக்கிற மூவிங் ஆவரேஜோட செட்டிங்ஸ் போங்க, இதையும் 200 அப்படின்னு போடுங்க. கீழே இந்த ஆப்ஷன் பாருங்கள் டைம் ஃப்ரேம். இதில் சார்ட்டுங்கிறதுக்கு பதிலாக இங்கே போயிட்டு நீங்கள் வந்து டெய்லி செலக்ட் பண்ணுங்கள். ஒன் டே அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதோட ஸ்டைலில் போயிட்டு இதை வந்து வேறு கலர் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
இந்த மாதிரி ஒரு கலர் நான் கொடுக்குறேன், சியான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மூவிங் ஆவரேஜ் வந்திருக்கிறது தெரியும். ஸோ இது வந்து டெய்லி, இது வந்து ஹவர்லி. ஸோ டெய்லி மூவிங் ஆவரேஜ் வந்து டெய்லி சார்ட்டில் வர மூவிங் ஆவரேஜ், அதாவது பாஸ்ட் 200 டேஸோட ஆவரேஜை வந்து எடுத்திருக்கோம் நம்ம. இப்போது 2 மூவிங் ஆவரேஜையும் நீங்கள் வந்து இந்த சார்ட்டில் பார்க்கலாம். எதுக்காக நம்ம 2 மூவிங் ஆவரேஜையும் பார்க்குறோம்? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மூவிங் ஆவரேஜை கட் பண்ணி அது வந்து மேலே இருக்குது, அதாவது டெய்லியை வந்து கிராஸ் பண்ணி மேலே இருக்குது. பட் ஹவர்லியில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போது எங்கெல்லாம் வந்து இஎம்ஐ வந்து பிரேக் ஆகிருக்கோ பாருங்கள். இப்போ நம்ம ஹவர்லி சார்ட்டில் இருக்கோம். ஹவர்லி இஎம்ஐ எங்கெல்லாம் பிரேக் ஆகிருக்கோ, பிரேக் ஆன இடத்துல இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அது எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து கிட்டத்தட்ட மந்த்லி மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் போயிருக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து மந்த்லி மூவிங் ஆவரேஜோட டவுன் ட்ரெண்ட். ஒன்ஸ் மந்த்லி மூவிங் ஆவரேஜை டச் பண்ண உடனேயே அது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட நிறையா டேஸில் அந்த மந்த்லி மூவிங் ஆவரேஜ் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட நிறையா டேஸ், நிறையா டைமில் வந்து இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. அங்கே மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எப்போல்லாம் வந்து இந்த ஸ்டாக் ஹவர்லி மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி கீழே வருதோ அப்போ எல்லாம் வந்து அந்த ஜோன் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இதெல்லாம் வந்து மந்த்லி மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. இங்கே ஸோ மந்த்லி மூவிங் ஆவரேஜ் வந்து அந்த இடத்துலலாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கிறது நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு இஎம்ஐ எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுமோ அதே மாதிரி மந்த்லி லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்கும். நீங்கள் டெய்லியில் அனலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹவர்லி சார்ட் பார்ப்பீங்க. ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் நீங்கள் ஹவர்லி பார்ப்பீங்க. ஸோ அந்த டைமில் மந்த்லி மூவிங் ஆவரேஜ் எந்த இடத்துல இருக்குது, அதோட கீ லெவல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஹவர்லி சார்ட்டில் அந்த சார்ட் பிரேக் ஆனாலும் மந்த்லி ரேஞ்சில் அது எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது, ஸோ இந்த இடத்துல ஸ்டாக் ரிவர்ஸ் தான் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக கணிக்க முடியும். இப்போது நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இந்த அதானி ஹவர்லி சார்ட் நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது, இங்கே டெய்லி 200 இஎம்ஐக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் ஹவர்லி இஎம்ஐக்கு கீழே ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். அடுத்து இது டிசிஎஸோட ஹவர்லி சார்ட். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது, இதுலேயும் டெய்லி 200 இஎம்ஐக்கு மேலே ஸ்டாக்கோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஆனால் ஹவர்லி இஎம்ஐக்கு கீழே இருக்குது. அது கிளியராக ஒரு ரெட் கேண்டில் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அந்த ஹவர்லி இஎம்ஐக்கு மேலே நீங்கள் போச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பை ட்ரேட் எடுக்கணும். அல்லது டெய்லி இஎம்ஐயை கட் பண்ணுச்சு அப்படின்னா இதில் வந்து டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு செல் சைடுக்கு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டர்ஸ். இதை பாருங்கள், இதுலேயும் சேம் சுச்சுவேஷன் தான். டெய்லி இஎம்ஐக்கு மேலே ஷேரோட ப்ரைஸ் இருக்குது, பட் ஹவர்லி இஎம்ஐக்கு கீழே இருக்குது. ஸோ அகெயின் நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். இதுவே நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் பை ட்ரேட் போகலாம். நெக்ஸ்ட்டு டாடா கெமிக்கல்ஸோட ஹவர்லி சார்ட். இதை பாருங்கள், இதை பார்த்த உடனே உங்களால் சொல்லிட முடியும் என்ன, டெய்லி இஎம்ஐக்கும் கீழே ஹவர்லி இஎம்ஐக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பணத்தை போட மாட்டீங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட் பேங்க்கோட ஹவர்லி சார்ட். இதையும் பாருங்கள், பார்த்த உடனே உங்களுக்கு தெரியறது என்ன,
டெய்லி இஎம்ஐக்கு மேலே ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்குது, ஆனாலும் ஹவர்லி இஎம்ஐக்கு கீழே இருக்குது. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனை கீழே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரு ஆக மாட்டீங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. எதர் அது டெய்லி இஎம்ஐவை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா டவுன் ட்ரெண்ட், அல்லது ஹவர்லி இஎம்ஐயை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா இன்ட்ராடே ட்ரேடருக்கு அப் ட்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கை பார்த்த உடனே, ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை நீங்கள் பார்த்த உடனேயே இஎம்ஐயை வச்சு ஈஸியாக உங்களால் உங்களோட என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது இஎம்ஐனா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஸ்டாக்கோட சார்ட்ஸில் இந்த இஎம்ஐவை அப்ளை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி டெய்லி டைம் ஃப்ரேமில், ஹவர்லி டைம் ஃப்ரேமில் இஎம்ஐ எனேபிள் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக என்ட்ரி பாயிண்ட் எங்கே, எக்ஸிட் பாயிண்ட் எங்கே, உங்களோட டார்கெட் எங்கே, இது எல்லாமே தெளிவாக புரியும். அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் பற்றியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியும் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வரேன். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ட்ரேட் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.